Good morning students, welcome to Chemistry Simplified Tamil. இப்போ வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சேனல்லையும் கொஸ்டின்ஸ் ரொம்ப இருக்குது. அது நீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து டெய்லி சாம்பிள் பேப்பர்னு 2-3 டாப்பிக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதில் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதாவது உனக்கு வந்து ஈஸியான கொஸ்டினும் இருக்கும். இதில் அது வந்து எந்த அளவு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உனக்கு எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி சேலஞ்சிங் கொஸ்டினாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தது தான் இது. இன்னைய டாபிக் வந்து ஜிஓசி அண்டு ஹைட்ரோகார்பன். இப்போ பார்க்கலாம். அதாவது ஈஸிங்கிறது எந்த அளவு உனக்கு ஈஸின்னு எங்கே புரியல. அதனால் வந்து நான் மிக்ஸாக கொடுத்துட்டேன். வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிக்காக அப்படியே கொடுத்துருக்கேன். சாம்பிள் பேப்பர் டாபிக் வந்து 45-50 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி போகிறதுங்கிற அளவு பார்த்து முடிச்சுக்கலாம். ஜிஓசி அண்ட் ஹைட்ரோகார்பன். லெட் அஸ் கோ டு த கொஸ்டின். ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து இது வந்து நமக்கு சாம்பிள் பேப்பருங்கிறதுல கொஞ்சம் வேகமாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏன்னா SN2 சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா, நவ் த டைம் ஸ்டார்ட்ஸ் பை 11:16. என்னுடைய கிளாக் டைம் வந்து 11:16க்கு ஆரம்பிக்கிறோம். எப்படி முடிக்கிறோன்னு பார்க்குறோம். என்ன ஸ்பீடில் இருக்குதுன்னு பார்க்கலாம். Okay, in a SN2 substitution reaction of the type this one, which one of the following has the highest relative value? டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹையஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூனா எது வேகமாக நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். SN2. இப்போ SN2 பொறுத்த வரைக்குமே உனக்கு வந்து 1 டிகிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு ரெண்டுத்தில் ஆன்சர் C is the correct. Okay, now let us go to the next question. Which one of the following is the most reactive towards electrophilic attack? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக்னா இ ப்ளஸ் வரும்னா எதில் எலக்ட்ரான் ரீச் இருக்கணும். இது கிடையாது. இது ரெண்டுத்தில் இது வந்து லோன் பேரும் உள்ள வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த ரிலேட்டட் ரியாக்டிவ் அசைல் காம்பவுண்ட் டுவர்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இதில் வந்து அவங்க சொல்கிறது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக வர்றது எண்ணெயும் மைனஸாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், ஆசிட் அன்ஹைட்ரேட் அமைடு எஸ்டர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு நான் பார்த்தது வந்து என்ன அப்படின்னா நாலேஜு, இந்த ஆசிட் டெரிவேட்டிவில் ஹூ இஸ் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா எப்போதுமே குளோரைடு தான் மோர் ரியாக்டிவ். அது தெரியும் எனக்கு. ஸோ இது ரெண்டுத்தில் ஆன்சர்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஆசிட் அன்ஹைட்ரேட் எஸ்டரான்னு பார்த்தா இட் இஸ் மோர் ரியாக்டிவ் எஸ்டரை விட. ஸோ அவர் ஆன்சர் இஸ் C. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த benzene reaction with the presence of anhydrous. Okay, so benzene with this Friedel-Crafts reaction, what you get the chlorobenzene. ஸோ இது மாதிரி நீங்கள் இப்போ நான் பண்ணுவது வந்து உனக்கு எக்ஸாம் காலில் நீ எவ்வளோ வேகமாக போகணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், இப்போ பார்க்கலாம். நைட்ரோபென்சின் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் பை யூஸிங் த மிக்சர் ஆஃப் திஸ் ஒன். த மிக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இஸ் ஆக்ட் அஸ் அப். இப்போ இந்த இதில் ஒரு ரொம்ப இந்த இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்கம்மா. இதில் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இந்த மிக்சர் நைட்ரிக் ஆசிட் இஸ் ஆக்டாசன். இப்போ இதில் கொஞ்சம் நமக்கு டீச்சிங் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, நைட்ரேஷனில் மெக்கானிசம் நடத்துகிறேன். இப்போ நான் சல்ஃபூரிக் ஆசிட் கிவ்ஸ் H ப்ளஸ் HSO4 மைனஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த H+ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரிக் ஆசிடில் வரும். நைட்ரிக், திஸ் இஸ் யுவர் HNO3, நைட்ரிக் ஆசிட் HNO3. ஸோ நவ் ஐ எம் கீப்பிங் திஸ் இஸ் யுவர் நைட்ரிக் ஆசிட். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த H+ என்ன ஆகும்னா ஜஸ்ட் இட் கம் அட்டாக் ஆன் திஸ். இந்த இடத்துல அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் H will be coming here. ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா OH அண்ட் N டபுள் பாண்ட் O அண்ட் ஹியர் இந்த இடத்துல வந்து உனக்கு ப்ரோட்டனேஷன் நடக்குது. இது H+ will be coming and protonating here, not this one. Here it is. இதில் ப்ரோட்டனேஷன், ஏன்னா இதில் தான் லோன் பேர் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த மெக்கானிசம் வந்து நம்ம புக்கில் CBSE புக்கில் பழைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்திருக்கு. அதனால தான் இப்போ நான் அதை வச்சு நான் இதை கொடுத்துட்ருக்கேன். நல்லா கவனிங்க. இந்த H+ வந்து இவனை போய் அட்டாக் பண்ண முடியாது. இட் வில் அட்டாக் த வேர் த லோன் பேர் இஸ் அவைலபிள். ஹியர் யூ ஆர் ஹேவிங் த லோன் பேர். ஸோ திஸ் H+ அட்டாக் ஹியர். ஸோ இப்போ உனக்கு இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இது நடக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த அட்டாக் ஆகும். அப்போ இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் இது அன்ஸ்டேபிள்ங்கிறப்போ உடனே இதை தூக்கினோகும். அப்போ இந்த இடத்துல உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இட் வில் எண்டட் அஸ் NO2+. இப்போ இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் வந்து எதை வாங்கிச்சு, ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிச்சு. ஸோ புரோட்டான் அக்செப்டர் இஸ் கால்ட் அஸ் அ base. So now your answer is according to this
இட் இஸ் த பேஸ். புரியுதுங்களா? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டினாக இருக்கிறது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் an example நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். எஸ், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்கே தான் எக்ஸ் எடுத்து OH போகிறோம். ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? அடுத்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து த திங் ஷுட் பி a நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் அப்படின்னா ஸ்பீஷிஸ் வித் மைனஸ் சார்ஜ் இருக்கணும். அது கிடையாது. ஸோ அதனால் இட் இஸ் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் ரியாக்டிவ் டுவர்ஸ் SN1. SN1 அப்படின்னா கார்போகேட்டையான். கார்போகேட்டையான் பாசிட்டிவ் கார்போகேட்டையான். உனக்கு யார் அதிகம் அப்படின்னா இவர் தான். இட் இஸ் ஹேவிங் மோர் கார்போகேட்டையான். ஓகே, நெக்ஸ்ட் we are going to the next question. Among the given compounds the most susceptible to nucleophilic attack at the கார்பனைல் குரூப். அதாவது கொடுக்கப்பட்டதில் கார்பனைல் குரூப்பில் எதில் உனக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நல்லா நடக்குங்கிறாங்க. வாட் இஸ் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா ஸ்பீஷிஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இது வந்து நான் கொஸ்டின் நம்பர் இதில் வாட் இஸ் 58 இருக்கேன். நவ் திஸ் இஸ் ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது இதில் வந்து ஒரு எஸ்டர் கொடுத்துருக்காங்க. நவ் திஸ் இஸ். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, த குரூப் த மோஸ்ட் சசெப்டபிள் டு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். எது வந்து வேகமாக நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்கை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. இப்போ மைனஸ் வருது அப்படின்னா இங்கே டக்குன்னு போலரைஸ் ஆகி ஒரு ப்ளஸ் வந்துருக்கணும். இங்கே மைனஸ் சைன். நவ் திஸ் இஸ் த ப்ளஸ் சைன். ஓகேவா? ஸோ இப்போ இது மாதிரியான ரியாக்ஷன். நவ் இட் இஸ் த மைனஸ் சைன். ஓகே, இப்போ இது மாதிரி எது நடக்குன்னா, இது போகிறது யார் ஃபேவர் பண்ணுவாங்கன்னா இதில் மட்டும்தான் நடக்கும். அதையும் தாண்டி நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க 4 பேரில் யார் பயங்கர ஆக்டிவ்னா ஆசிட் குளோரைடு இஸ் த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்ஹைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து எஸ்டர், அதுக்கப்புறம் அம்மைன்னு சொல்லியிருக்கேன். அதே நாலேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம இது கொடுக்குறோம். ஹூ இஸ் த ஆன்சர் இஸ் ஏ இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங். விச் ஒன் இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் டு எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜன். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் ரியேஜன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வந்து ஒன்று நிற்கிதா தான் இது எலக்ட்ரோஃபைல். இப்போ பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் OCH இருக்குது. சரி, இதில் யார் வந்து இந்த இடத்துல என்னவா இருக்கணும்னா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். யார்? ரிங் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும். இப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா கிடையாது. ஏன்னா இங்கே C டபுள் பாண்ட் ஓவில் உன்னோட எலக்ட்ரான் இங்கே இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, அதுக்கடுத்து இது ரெண்டு ஒரே ஆப்ஷனாக இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் யாருன்னா இதை நான் சூஸ் பண்ணல. ஆன்சர் இஸ் திஸ் இஸ். ஏன் அப்படின்னா அந்த ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் வந்து என்னாகும் உனக்கு டுவர்ஸ் எலக்ட்ரோஃபிலிக், அதாவது இட் கிவ்ஸ் அ டொனேட் டு த போல். அதாவது இந்த எலக்ட்ரான் வந்து போலுக்கு கிடைக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த இதில் NHC டபுள் பாண்ட் O CH3ல இந்த இடத்துல வந்து இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ அதை நோக்கி இந்த லோன் பேர் வந்து வெளியே வந்துடும். ஸோ அப்போ இது வந்து புவராக இருக்கும். இது தட்ஸ் ஆல். ஸோ நவ் யுவர் ஆன்சர் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் நாட் பாசிபிள். கொஸ்டினை டக்குன்னு பார்த்துக்கோ. நாட் பாசிபிள். இது நடக்கும். திஸ் இஸ் ஆன்சர் இஸ் பிகாஸ் இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா உனக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜனில். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, இப்போ இங்கே அப்படின்னா உனக்கு வாட் இஸ் இட் கால் இஸ் கேட்டையான் ஃபார்ம் இருக்குது, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. நவ் திஸ் இஸ் ஒன்லி ஹேவிங் நோ ஆல்ஃபா. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இது 60. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 61. ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் அப்சர்வ்டு. டக்குன்னு பார்க்குறோமா பிரான்ச்சிங்காக எதுனா பிரான்ச்சிங்கை விட உனக்கு லீனியரில் எதோடைய கார்பன் நம்பர் அதிகமாக நான் அப்படி தான் பார்த்தேன். இப்போ வந்து இந்த இடம் பார்க்கும்போது பிரான்ச்சிங்காக லீனியர் இஸ் மோர். லீனியர் எது அதிகமான கார்பன் பார்த்தோம். இது 5 கார்பன், இது 6 கார்பன். ஸோ ஆன்சர் இஸ் சி இஸ் த ஆன்சர். Hydrocarbon cannot be prepared. Underline the word cannot be prepared by Woods mean methane cannot be prepared. That is your correct answer. Methane cannot be prepared. Okay, now let us go to the next question. Yes. இப்போ அடுத்த கட்டம். Yes, ma'am. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் செய்யும்போது இந்த கொஸ்டின் தவறு பண்ணேன். அதனால் நான் எதெல்லாம் தவறு பண்ணாலும் முக்கியம்னு சொல்லிடுறேன். இல்லை கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீட்டுக்கு வரல, இப்போ தான் முத வருது. விச் நைட்ரஜன் இன் திஸ் ஆசிட் இஸ்
இப்போ மோஸ்டஸ்ட் இந்த பேரு கீரெல்லாம் நீ பார்க்க வேணாம். விச் நைட்ரஜன் இதில் மோஸ்ட் பேசிக்ங்களாம். மோஸ்ட் பேசிக்னால் அதில் எலக்ட்ரான் ரிச் அதிகமாக இருக்க வேண்டும். எதில் வந்து எலக்ட்ரான் ரிச் அதிகமாக இருக்குன்னு பாரு. இது ஒரு நைட்ரஜனை பார்க்குறீங்க, இங்கே ஒரு நைட்ரஜன், இங்கே ஒரு நைட்ரஜன், அவ்வளோதான். பட் இந்த நைட்ரஜன் வந்து என்ன ஆகும்னா இன்வால்வ் இந்த டீலோக்கலைசேஷன். ஏன்னா பக்கத்தால் பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, டீலோக்கலைசேஷன். இதுக்கும் வந்து பை எலக்ட்ரானுக்கு டீலோக்கலைசேஷன். அப்போ இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பக்கத்தால் பை எலக்ட்ரான் எதுவுமே இல்லை, தட் இஸ் கால் இடம் வந்து ஆக்டிவாக இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இட் இஸ் மோஸ்ட்டு வாட் இஸ் கால் நாட் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்ல வரல. என்னென்னா இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகம், அதனால் குட் இன் வாட் இஸ் கால் எலக்ட்ரான் டோனார். ஸோ அப்போ இட் இஸ் த குட் இன் பேசிக். ஓகே, எலக்ட்ரான் அப்படியே it is electron density is more because it is not delocalized. ஸோ கார்பன் நம்பர் 2. இதுதான் நான் நேற்றுக்கு வந்து தவறாக செய்திருந்தேன். ஸோ ஆன்சர் இஸ் 2. இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். அடுத்த கொஸ்டின் எஸ் வாட் இஸ் இது நல்லா பார்த்தோமா, ஹைட்ரோ கார்பனில் சோடியம் வித் லிக்விட் அமோனியாவுன்னு we will get only the transfer. உனக்கு அது எப்படி சப்ஸ்டியூட் ஆகுனா, ஒரு இடத்துல ஹைட்ரஜன் இப்படி நடக்கும், இன்னொரு இடத்துல ஹைட்ரஜன் இப்படி நடக்கும். ஸோ நவ் திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் அஸ் வெல் அஸ் த 4 கார்பன் இருக்கிறதால இது வந்து பியூட்டு டிரான்ஸ்பொசிஷன் டு பியூட்டேன். ஓகேவா, அது ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் இதில் வந்து எது உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சோடியம் இன் லிக்விட் அமோனியா தான் எனக்கு என்ன ஐடியா கொடுத்ததுன்னா ட்ரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தது. ஸோ அதை வச்சு தான் நான் இதை முடிவு பண்ணேன். யுவர் ஆன்சர் இஸ் ட்ரான்ஸ். ட்ரான்ஸோடைய ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நவ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். எது 1 minute. ட்ரான்ஸ் இஸ் த ஆன்சர்மா. ஸோ இப்போ நம்ம எனக்கு டைம் இப்போ ஆகுறதெல்லாம் இது மார்க்கிங்காக தான் லேட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மினிமம் அட்டாமிக் ரேடியை அமங் த ஃபாலோயிங். இது வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஐ கேன் சே இட் இஸ் வெரி 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 பியூட்டிஃபுல். அட்டாமிக் ரேடியை மினிமம் கேட்குறாங்க. அப்படியே டக்குன்னு பார்க்குறேன் இதில் யார் வந்து என்ன மெட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அலுமினியம், கேலியம். ஸோ டக்குன்னு எழுதுகிறேன் அலுமினியம், ஒரு போரான். ஆக்சுவலி ஃபேமிலி எழுதுகிறேன் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்டு தாலியம். இப்போ இதை விட்டுட்டாங்க, போரான் விட்டுட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அட்டாமிக் ரேடியை கீழே இருந்து மேலேருந்து கீழே வர என்னவாகும், அதிகமாக மாறும். ஓகே, ஸோ மினிமம் யார் அப்படின்னா டக்குன்னு போய் அலுமினியம் போடாத, இட் இஸ் ராங். ஓகே, இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அலுமினியத்துடைய சைஸு இப்படி இருக்கும். திஸ் இஸ் gallium. So size of gallium is smaller than your aluminium because of the spore shielding of d electron, 3d electron. ஓகேவா, ஸோ கேலியத்தில் வந்து அந்த முன்னாடி இந்த டி எலக்ட்ரான் வந்து போராக இருக்கிறதால சைஸ் உள்ள அட்ராக்ட் ஆகி குறைஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் கேலியம். இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் we can say it is a interesting as well as very important question. So minimum because of the poor shielding of the டி எலக்ட்ரான்ஸ், அதனால் என்ன ஆகுது, அட்ராக்ஷன் அதிகமாகுது, சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, now let us go to the next question. இப்போ now for your information we have started with them. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இப்போ மிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 11:16 சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ now the time is 11:28. ஓகேவா, அப்போ அதை நீங்கள் வந்து 11:15 வச்சுக்கோ, இதை வந்து 11:30 வச்சுக்கோ. ஸோ 15 minutes 15 நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ கொஸ்டின் ஒர்க் பண்ணியிருக்கணும், 10 கொஸ்டின் 45 50 ஆரம்பிச்சு. ஸோ 15 கொஸ்டினை 15 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீடு உனக்கு இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ நீங்கள் இனி பண்ண வேண்டியதான் ஸ்பீடு தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்பீடு ப்ராக்டிஸ். ஏதாவது ஒரு 50 கொஸ்டினுக்கு ஒரு 2-3 தெரியல அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண மாதிரி பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். now we are proceeding with the next. ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்பீடு டெஸ்ட்டு எப்படி பண்ணணும். டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கொடுத்துடுங்கம்மா, எல்லா சப்ஜெக்ட் ஒரு ஃபுல் இதுவும் ஒர்க் பண்ணுங்க. அப்போ தான் உனக்கு அந்த ஸ்பீடு பற்றி அனாலிசிஸ் ஸ்பீடுங்கிற ஒரு நாலேஜ் கிடைக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்கள். இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டிலே ஆகுது. எஸ், இப்போ இந்த இதுக்கு வந்துட்டேன். ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக் டஸ் நாட் கண்டெயின். அது என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி கிடையாது, பட் ஆனாலும் அவன் கொடுத்துருக்கான், சரி பார்த்துடலாம் அப்படின்னு. இன்னொன்று ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மோக் வந்து இட் இஸ் டெலிட்டட் போர்ஷன்
அதனால் மிஸ்ஸுக்கு இந்த இடத்துல எனக்கு தெரியும் ஓசோன் ஃபார்ம் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஆன்சர் வந்து கிளிசரால் தான் கிடையாது. ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட். ஓகேம்மா, ஈவன் நவ் வி ஆர் கம்மிங் டு திஸ் ஒன். என்ன இப்போ கொஸ்டின்? எஸ், பாருங்கள். த ரேட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்படி ஃபுல்லாலாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ரேட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் சொல்கிறாங்க. ஹைட்ரஜனேஷன் இஸ் ஃபுல் ஆஃப் த ஃபாலோயிங் மினிமம். எதுக்கு மினிமம் அப்படின்னா ஹைட்ரஜனேஷன் வித் ஸ்டெபிலிட்டி வந்து இன்வெர்ஸ்லி, ஸோ மோர் ஸ்டேபிள் மினிமம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், சி இஸ் த ஆன்சர். இது மோர் ஸ்டேபிள், ஸோ இட் இஸ் ஹேவிங் த மினிமம். மோர் ஸ்டேபிள் நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இஸ் யுவர் எத்திலீன். ஓகே, இந்த இடத்துல உனக்கு என்ன இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா காம்பவுண்ட் அப்படியே உனக்கு என்னவா இருக்குன்னா ஆல் 4 ஹைட்ரஜன் இஸ் மோர் சப்ஸ்டியூட்டட், மோர் ஸ்டேபிள், ஸோ இட் இஸ் மினிமம். இவ்வளோ தான். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் வெரி பியூட்டிஃபுல். இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். மோர் ரேட் ஆஃப் ஹைட்ரஜனேஷன் இஸ் எதுக்கு குறைவுனா எது மோர் ஸ்டேபிளோ அதில் நீ ஹைட்ரஜன் கொடுப்பது குறைவு, ரியாக்ஷன் குறைவு. இப்போ சி இஸ் மோர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் த சேஜ்-ஸ்டஃப் ரூல். வாட் இஸ் சேஜ்-ஸ்டஃப் ரூல்னா மோஸ்ட் சப்ஸ்டியூட்டட். ஓகே, பாருங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷனாலே வரும்பொழுதே 15 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம்லாம் பார்த்துக்கோங்கல்ல. ஸோ லைக் தட் யூ கேன் ப்ரொசீட். நவ் வி ஆர் மூவிங் டு த கொஸ்டின் நம்பர் 68. 68 பார்க்கலாம். பார்த்த உடனே அந்த என்ன ஐசோமர்னு தெரியுது, மெட்டமர் ஃபங்க்ஷன் பொசிஷன். டக்குன்னு நம்ம என்ன போகிறோம்னா ஃபங்க்ஷன் ஐசோமர். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே, அடுத்தது நாட் அரோமேட்டிக். ஃபர்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படிலாம் படிக்காத, டக்குன்னு அங்கே போ. நாட் அரோமேட் இன் நேச்சர். ஸோ நாட் அரோமேட்டிக் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். sp3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இவனுக்கு sp3 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, மீதி எல்லாம் வந்து நமக்கு அரோமேட்டிக்னு தெரியுது. அப்போ இவங்க 2 பேரில் தான் நான் அரோமேட்டிக். ஸோ ஆன்சர் வந்து நான் இதை டிக் பண்ணேன், நான் அரோமேட்டிக். மிஸ் இது எப்படி மிஸ் 2 sp3 இருக்குது அப்படியே நீங்கள் அரோமேட்டிக் சொன்னால் பிகாஸ் ஆஃப் த பென்சீன் இது ஃபுல்லாக வந்து அரோமேட்டிக் நேச்சர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் ஐ கேன் மார்க் இட் அஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டு பி கன்சிடர். அஃப்கோர்ஸ் புரியுதுங்களா? எஸ். இப்போ அடுத்தது பார்க்குறோம். ப்ரொடியூசர் கேஸ் இஸ் த மிக்சர் ஆஃப். ப்ரொடியூசர் கேஸ்னால் கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன், அவ்வளோதான். அடுத்தது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் த கிவன் குரூப். இப்போ இதில் இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்னாவே நான் இப்படி தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ எதில் வந்து இது டிக்ரீஸ் அதிகமாக இருக்குங்கிறத இந்த சைடு எழுத போகிறோமா. ஸோ வாட் இஸ் இட் கால் -CN தான் அதிகம், நமக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா எண்ணோட்டு அப்படி என்ன சொல்ல வரேன்னா 2 எடுத்துக்கிறேன். எய்தர் 1 அல்லது 2 தான் அதிகங்கிறது தெரியுது. கரெக்டா? அதை தாண்டி எனக்கு இன்னொன்று என்ன நல்லா தெரியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இந்த என்கச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, என்கச்சிட்டு அதுதான் மினிமம்னு தெரியுது. ஸோ ஐ எம் ஃபைண்டிங் அவுட் திஸ் இஸ் மினிமம். வாட் இஸ் திஸ் இஸ் 3 இஸ் மினிமம். ஸோ அப்போ இந்த இடத்துல 3 யாருக்கு இருக்குன்னு பாரு, அதுதான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். எஸ், நாங்கள் 3 யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கள் 3 இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். அப்போ இதுலேருந்து நீ யார் எடுத்துக்கலாம், 2 இஸ் கிரேட்டர் தென் 1, அவ்வளோதான். ஸோ who is 2 அப்படின்னு பாரு. இப்போ இதுலேருந்து நாலேஜை நீ கெயின் பண்ணிக்கோ. நாலேஜை கெயின் பண்ணனா 2 இஸ் கிரேட்டர். ஆஸ் ஐ டோல்டு 2 வந்து NO2 இஸ் கிரேட்டர். ஸோ NO2 ரேங்க் நம்பர் 1, cyanide ரேங்க் நம்பர் 2, ஃப்ளூரின் 3 அண்ட் NH2 இஸ் த ரேங்க் நம்பர் 4. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா தெரியும், அதாவது NH2 இஸ் வந்து மினிமம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். எஸ், இதை முடிச்சாச்சு. இதுதான் அது. இப்போ பாருங்கள், in Geldos method nitrogen is liberated as no time it is nitrogen. Geldos method அப்படின்னா it is only time for ammonia. Following tautomerism is favorable and enol form is most stable. ஸோ இப்போ இதில் யார் வந்து tautomerism favorable அப்படின்னு கேட்குறாங்க அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள். இதுலேயும் இருக்கும், இதுலேயும் ஃபேவரபிள். எஸ், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. விச் இஸ் ஸ்டேபிள் மோர் அண்ட் ஈனால் ஃபார்ம் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். எதுக்கு ஈனால் ஃபார்ம் மோஸ்ட் ஸ்டேபிள்னா நான் ஐ எம் செலக்டிங் திஸ். இதுலேயும் உண்டு, இதுலேயும் உண்டு. இது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படின்னு நான் இதை சூஸ் பண்ணுறேன். இது 73 தான் உனக்கு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு முடிக்கிறேன். ஸோ ஈனால் ஃபார்ம் இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னா இந்த சைடு வந்து மெத்தில் குரூப் இல்லை, அதனால் இது சிம்பிளாக ஸ்டேபிளாக இருக்குது வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, ஸோ நவ் ஆன்சர் இஸ் 73D. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். எஸ், அவ்வளோதான்.
chloroform and aniline are easily separated by the technique. டக்குன்னு பார்க்குறேன். எஸ் அப்போ வந்து ஒன்லி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் பாருங்கள் பாய்லிங் பாயிண்ட் முன்னது 30 450. ஸோ அதிகங்கிறதால we can go with your process of the distillation. ஓகே கேரியர்ஸ் மெத்தட் எஸ் ஹாலஜன் ஆகான். ஸோ நான் இங்கே படிக்கிறத போய் பாருங்கள் ஃபுல்லாக படிக்கல. தட் இஸ் உடனே டக்குன்னு வாங்க ஃபார்முலா உனக்கு சில்வர் ப்ரோமைட்ஸு. ஸோ ப்ரோமைடுக்குரிய ஃபார்முலா. ஓகே இப்போ இதை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னா இல்லை நான் நேற்று ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ நான் உனக்கு முன்னாடி செஞ்சிட்டு இருக்கேன். இதை நான் அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணேன்னு பாருங்களேன். now let me do it here. ஓகே ஸோ சில்வர் ப்ரோமைட் இந்த இடத்துல சில்வர் ப்ரோமைடு வெயிட் வந்து உனக்கு 188. ஆக்சுவலி வந்து ப்ரோமீன் அப்படின்னா சில்வர் ப்ரோமைடுக்கு இவ்வளோ ப்ரோமீன் எவ்வளோ 188 சில்வர் ப்ரோமைடுக்கு ப்ரோமீனுடைய வெயிட் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு இதில் வந்து சில்வரோடைய வெயிட் தெரியும். சில்வரோட வெயிட் 108. அதை சப்ராக்ட் பண்ணோம்னா உனக்கு ப்ரோமீன் வெயிட் தெரியுது விச் இஸ் 80. ஓகே அதை நீ பை ப்ராக்டிஸில் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனாலும் வெயிட் ஆஃப் ப்ரோமீன் அதை தட் இஸ் கால் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ப்ரோமீன். அப்புறம் வெயிட் ஆஃப் சில்வர் ப்ரோமைடு எடுக்கிறோம் 0.47 வருது. இங்கே வெயிட் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் 0.5 into 100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா உனக்கு முடிஞ்சிடும். அப்போ நம்ம டக்குன்னு இதை 1 தள்ளுறேன், இது 2 தள்ளணும் அப்படின்னா இங்கே உனக்கு வந்து 50 மாறிடும். 50 அப்படின்னா இது 2 கேன்சல் ஆகிடும், 2 மாறிடும். இதுக்கப்புறம் இதை 2 கேன்சல் பண்ணோம்னா உனக்கு 9 4 வருது. ஸோ இப்போ உனக்கு என்ன வருதுன்னா 80 × 47 டிவைட் பை 94. இப்போ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய வேலை முடியுது. ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 80 × இந்த இடத்துல 2 குறைஞ்சதுன்னா 45 இங்கே அதிகமாச்சுன்னா 95 ஆகுது. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஓகே 95 45 இது 1 திரும்ப 45 9. ஓகேவா? இப்போ 20ன்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து உனக்கு 4 வச்சுக்கோங்க. 20ன்னா 4 வருதா? இப்போ 9 36% பக்கம் வருது. ஸோ அப்போ நான் யாரை டிக் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஆம் கோயிங் டு டிக் த ஆன்சர் இஸ் பி. ஸோ நவ் திஸ் இஸ் யுவர் ஆன்சர் பி. இப்போ இது மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இதை அப்ரோச் பண்ணணும். 75 பி இட் இஸ் கரெக்ட் ஆஃப்கோர்ஸ். ஓகே இதில் என்ன டெக்னிக்னா இந்த ப்ரோமீனோடைய வெயிட் 80ங்கிறது இதில் கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது வந்து பை ப்ராக்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மனப்பாடமே பண்ணியிருப்பாங்க, நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகிறோம். வாட் இஸ் திஸ் இஸ் இட் இஸ் நாட் அவைலபிள். வி ஆர் காட் 76. ஓகே இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கவர்மெண்ட் டஸ் நாட் எக்ஸிபிட். இப்போ உனக்கு என்னுடைய மூலம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலம் என்னென்னா இப்போ பாருங்கள் நம்ம 65 to 75 இதில் எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்க்குறேன். 10 கொஸ்டினுக்கு 8 நிமிஷம் தான் ஆகிருக்கு. இப்போ 10 கொஸ்டினுக்கு 8 2 10 ஆக்சுவலி பார்த்தோம்னா 8 2 10 நிமிஷம். நான் 8 நிமிஷம் போட்டுக்கிறேன். ஸோ 10 கொஸ்டின் 8 நிமிஷம். ஸோ ஒரு கொஸ்டின் 1 நிமிஷங்கிறது பாசிபிள் கெமிஸ்ட்ரியில் ஆல்சோ. டஸ் நாட் எக்ஸிபிட் த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம். டஸ் நாட் எக்ஸிபிட் த நீங்கள் இந்த கீவேர்டை பாருங்கள். டஸ் நாட் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இங்கே பாருங்கள். Wait, so the answer is D. The number of structural isomers. In the question I found yesterday very hard of course. இது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நல்லா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ. மாலிகுலர் ஃபார்முலா C4H6 எவ்வளோ ஐசோமர் அப்படின்ட்டாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா C4H6 உடைய டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் கண்டுபிடிங்க. வாட் இஸ் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கார்பனுக்கு ஆக்சுவலி ஃபார்முலா என்னென்னா n × v - 2 டிவைடட் பை சமேஷன் ஆஃப் போட்டு டிவைட் பை 2 + 1. இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம். கார்பன் எவ்வளோ இருக்குது 4. வேலன்சி இன்ட்டு கார்பனுடைய வேலன்சி 4 - 2. ஓகே திஸ் இஸ் ப்ளஸ் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் உனக்கு நம்பர் 6 இந்த இடத்துல ஹைட்ரஜன் 1 - 2 - 1. ஸோ இட்ஸ் பிகம் -6 டிவைட் பை 2 + 1. இப்போ இதை அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். எஸ் நான் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 4 2 8 8ல் 2 போச்சுன்னா 8ல் 6 போச்சுன்னா 2 2 2 1 1 + 1 2. ஸோ டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 2ன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த C4H6 டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் 2ன்னா அதை வச்சுட்டு நீ எப்படிலாம் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ காட்டிடுறேன். இப்போ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4
4. இப்போ டிகிரி ஆஃப் அன்செச்சுரேஷன் 2னா உனக்கு டபுள் பாண்ட் பை பாண்ட் வந்து 2 இருக்கணும், அவ்வளோதான். அப்படின்னா ரிங் 2 இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ரிங்கோ பை பாண்டோ 2 இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்படி போட்டோம்னா ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிது, இதே போட்டோம்னா 2 காம்பவுண்ட் கிடைக்கிது, இப்படி ஒன்று போட்டோம்னா 3வது காம்பவுண்ட் கிடைக்கிது. இன்னொன்று என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் யூ ஆர் ஹேவிங் எவ்ரி திங் வித் 2 அன்சேச்சுரேஷன். 2 அன்சேச்சுரேஷன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இப்போ டீச்சிங் இல்லை, ஸ்பீடை பார்த்துட்ருக்கோம், அதனால் அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டேன். இப்போ இது அப்படியே நீ என்ன பண்ணுறேன்னா இதில் உனக்கு இப்போ என்ன கிடைச்சது, 4 கிடைச்சது. சைக்ளிக் ஃபார்முக்குள்ளே போனோம். சைக்ளிக் ஃபார்மில் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் 2 அன்சேச்சுரேஷன். ஓகே, அடுத்தது திஸ் இஸ் ரிங் ஆன் திஸ் 2 அன்சேச்சுரேஷன் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் நீ என்ன ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கிற, ஒன்று போட்டுக்கிற, இதில் ஒரு மெத்தில் குரூப் கொடுத்துடு. ஸோ இது ஒன்று. அடுத்தது நவ் திஸ் இஸ் 2 அன்சேச்சுரேஷன் ரீசன். இங்கே இது என்னது, ஒன்று வளையம், இன்னொன்று அதில் இருக்கிற டபுள் பாண்ட், அதே மாதிரி தான், பட் போத் ஆர் த டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். அப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் போட்டு CH2 கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ now how much you are having 5 plus 4 9 is possible. 5 plus 4 9. So for that the answer is your 9. 9 இருக்கிறது யார் அப்படின்னா this question, this is, புரியுதுங்களா? now 9 9 this is 9th one. Okay, so this question I can say very important. Okay, the order of stability of the carbocation. இது நான் நேற்றுக்கு தப்பு பண்ணியிருந்தேன் இந்த கொஸ்டினில். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான் அப்படின்னு வந்துருச்சு. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான். இது பாருங்கள் அல்லிலிக், திஸ் ஒன் இஸ் அல்லிலிக். டக்குன்னு உனக்கு அதெல்லாம் தெரியணும். அல்லிலிக் இது வந்து நார்மல். நான் இமீடியட்டாக நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா இந்த தேர்ட் ஒன் இஸ் நாட் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறேன். ஆக்சுவலி திஸ் இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் ரேங்க் நம்பர் 1 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ டிட் மிஸ்டேக், ப்ளீஸ் ஃபாலோ இட். அரோமேட்டிக் நேச்சருங்கிறதுல தேர்ட் ஒன் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேபிள், அதுக்கப்புறம் 1 இஸ் த ஸ்டேபிள், அதுக்கப்புறம் 2. ஸோ நவ் ஆர்டர் இஸ் திஸ் இஸ் 3 1 2. அது எப்படி இருக்குதோ அந்த கொஸ்டின் அந்த ஆப்ஷன் தான் நம்ம டிக் பண்ணோம். 3 1 2 3 1 2. ஓகேம்மா, 3 1 2 திஸ் இஸ் ஓகேவா. அடுத்தது பார்க்குறோம், அடுத்த கொஸ்டின். ஓகே, இதில் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு வந்து பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட் டைலூட் சல்ஃபரிக் ஆசிட் மேஜர் என்ன ப்ராடக்ட் கிடைக்குங்களா. ஒன்லி ஒன் திங் என் பிரெயின் என்னென்ன டக்குன்னு ஒர்க் பண்ணிச்சேன், அடிஷன் ஆஃப் வாட்டர், தட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் ஆஃப் ட்ரிபிள் பாண்ட் பண்ணோம்னா உனக்கு ஃபஸ்ட்டு இது வந்து ஆல்டிகேட் கொடுக்கும், மீது எல்லாரும் கீட்டோன் கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்து இது ஆல்டிகேட் கிடையாது, திஸ் இஸ் யூ ஆர் ஹேவிங் த கீட்டோ குரூப். வேறு எங்கேயும் கீட்டோ கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? யுவர் அசிட்டிலின் டியூரிங் ஹைட்ரேஷன் இட் கிவ்ஸ் த அசிட்டிலினாக இருந்த இத்தைனாக இருந்தால் உனக்கு என்ன கிடைக்குன்னா அசிட்டால்டிகேட். வேறு ஹையர் மெம்பர்ஸ் ஆர் கிவிங் த கீட்டோன் அப்படிங்கிற நாலேஜை வச்சு இதை நான் டேக் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வந்து ஒரு சேலஞ்சிங் கொஸ்டினாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வர HBr இன் எக்ஸஸ். இப்போ now we are going to the question number 80. 80 also the important question. 80 also mark it important. ஓகே, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னு பாருங்கள். CS. Now let us write the equation. என்னன்னா HC triple bond CH3. ரொம்ப முக்கியம் வந்து HBr எக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா மார்கானிக் ரூல் நடக்கும். இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தோம்னா HBr எக்ஸஸ் நெகட்டிவ் பார்ட் ஆட் வித் த கார்பன் விச் இஸ் ஹேவிங் லெஸ். இப்போ வந்து நெகட்டிவ் பார்ட் இங்கே தான் ஆட் ஆகுது, பிகாஸ் இதில் தான் உனக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆகுது, இங்கே வந்து ஹைட்ரஜன். இப்போ இதை முடித்தோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், CH2 டபுள் பாண்ட் CBr அண்டு CH3. ஓகேவா. எக்ஸஸ் அப்படிங்கிறப்ப அகெயின் ஒன் மோர் மாலிகுல் இஸ் தட். ஓகே, அப்போ இது திரும்ப வந்து பார்த்தோம்னா இவன்ட்டு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது, இவன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இல்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க, Br போடுவாங்க, இந்த இடத்துல ஹைட்ரஜன். ஸோ இப்போ ப்ராடக்ட் வந்து எஸ், இப்போ ப்ராடக்ட் பாருங்கள், CH3 CH3 Br அண்ட் Br. இப்போ இதுக்கப்புறம் அதோடைய இது வந்து என்னது, கிளைமேக்ஸ் 2. திஸ் இஸ் கால் ஜெம் டைஹாலைட். ஸோ வாட் யூ வில் கெட் இட் பியாண்ட் திஸ் என்ன நடக்கும் அப்படின்னா CH3 CH3. இதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா 2
brommo இருக்குது, அதனால it is the we can call it as a diol. ஓகே, அப்போ இங்கே ஒரு OH வரும், இங்கே ஒரு OH வரும். அதுக்கு அடுத்தது இது என்னவாகும், OH இப்படி ரிமூவ் ஆகும் அண்ட் ஹியர் இட் ரிமூவ். அடுத்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட் மூமெண்ட் OH ஹைட்ரஜனுடைய பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். அப்போ உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா CH3 C double bond O CH3. This is your acetone. That is called you are getting ketone. ஓகே, நான் ஸ்பீடுக்காக நான் அடுத்து போயிட்டே இருக்கேன். எஸ், நம்ம அழகு பார்த்துட்டு இருக்க முடியாது. எஸ், now this is it is correct. 80 சி பேரலாக நான் வந்து சம்மு பார்த்துட்டு கரெக்டு தான் ஆன்சர். இப்போ பார்த்த அனைத்துக்கும் கீயும் ஆன்சர் கரெக்டு தான். எஸ், ஐபேக் நேம் ஆஃப் த ஃபாலோயிங். டக்குன்னு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உன்னுடைய ஃபஸ்ட்டு இவன் தான் ஆசிட் பிடிங்க, 1 2 3 அவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறீங்க, ஒரு மெத்தில் டு 1 மெத்தில் இல்லை 1 இல்லை, திஸ் இஸ் எஸ். இது வந்து ஒரு ஆசிட் 1 2 2 மெத்தில் 2 மெத்தில்னு எது ஆரம்பிக்குதோ அதை டிக் பண்ணலாம். 2 மெத்தில் 3 ஆக்சோ ஹெக்ஸனாயிக் ஆசிட். எஸ், 2 மெத்தில் ரெண்டாவது பாண்ட் இருக்குது, 2 மெத்தில். அடுத்தது 3 ஆக்சோ மூணாவது கார்பன் தான் உன்னுடைய கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ 3 ஆக்சோ ஹெக்ஸனாயிக் ஆசிட். டோட்டலி ஆர் ஹேவிங் 6 ஹெக்ஸனாயிக் ஆசிட். எல்லாம் ஆன் த there is no time at all. ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். எஸ்மா, which of the following is least reactive towards electrophilic attack? இதில் வந்து லெஸ் ரியாக்டிவ். உடனே நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பிரெயின் வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா என்ன ஆகணும், E+ வரப்போ which of the following is the least reactive towards. அப்போ E+ இங்கே எலக்ட்ரான் ரிச் இருக்கணும். எலக்ட்ரான் ரிச் இருந்தால் ஃபாஸ்ட்டு. புவர் எலக்ட்ரான் ரிச் இஸ் த ஆன்சர். புவர் எலக்ட்ரான் ரிச் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இதில் யார் எலக்ட்ரான் வந்து குறைவாக இருக்கிறாங்க வரவங்கன்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல Cl which one of the following is the least reactive towards electrophilic attack. least reactive towards electrophilic attack. ஓகே, இப்போ இவன் தான் ஸ்ட்ராங் விட்ராயிங் குரூப், அவன் நல்லா குறைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 82C இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வருகிறோம். The number of 3-centered 2 electron bond present in the diborane. இது எப்படி படிக்கணும்னா 3-centered 2 electron. Number of 3-centered 2 electrons. 1 minute. Three-centered 2 electron present in diborane is how many bonds are there? There is 2 bonds. Okay, the product obtained as a cathode when the sodium acid undergoes cold cycle. This is also your what is this is important in the preparation of your hydrocarbon. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் அப்டைன் அட் த கேத்தோட். கேத்தோடில் என்ன வரும்னு கேட்குறாங்க. கேத்தோடில் என்ன வரும், வென் சோடியம் அசிட்டேட். இப்போ நான் இது முக்கியமானது, இதெல்லாம் டீச் பண்ணுறப்பே நான் நல்லா நடத்தியிருக்கேன். இங்கே பாருங்கள், சோடியம் அசிட்டேட் இதுதான். இது எப்படி உரையும் அப்படின்னா CH3COO- + Na+. ஓகே, அவங்க கேட்டிருக்கிறது கேத்தோட். கேத்தோட்னா என்ன சைனு, இட் இஸ் வித் த சைன் ஆஃப் மைனஸ். ஸோ நவ் ஐ ஆம் காலிங் அஸ் திஸ் இஸ் த கேத்தோட். மைனஸ் நோக்கி எது வருவாங்க, திஸ் இஸ் மைனஸ் அப்படின்னா எது கேத்தோட். அதை நோக்கி ப்ளஸ் வரும். ப்ளஸ் என்றால் நீங்கள் வந்து Na+. அதை தாண்டி அக்வோஸ் அப்படிங்கிறதுல அதில் என்ன இருக்கும், H+. ஸோ அனதர் H+ அயானம் இருக்கும். அப்போ இது ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு என்ன உருவாக சான்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இட் இஸ் ப்ளஸ் எங்கே லிபரேட் ஆகணும், மைனஸில் லிபரேட் ஆகும். யுவர் ஆன்சர் இஸ் ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சி த அண்ட் ஒன் மோர் கொஸ்டின் 85. ஓகே, 85 the product B is in the following. ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நான் மெமரி பேஸ்டுக்கு இது வந்து நீங்கள் பைகாட் பண்ணியிருக்கணும். நான் என்னால் பண்ண முடியல, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உன்னுடைய ஈத்தேனானது என்னவாக முடியும் அப்படின்னா இது நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய கேள்வி. என்னவோ முடியுதுன்னா ஆசிடாக முடியுது அப்படின்னு பார்த்தேன். நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆன்சர் பண்ணேன். ஓகே, அதுக்கடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கோஃபார்மேஷன் ஃபார் த என்தல்ஃபி ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அரவுண்ட் சிசி பாண்ட். சிசி பாண்டை சுற்றி எவ்வளோ இருக்குன்னா இன்ஃபைனைட் நம்பர் இருக்குங்கிறாங்க. எஸ், இன்ஃபைனைட். அடுத்தது திஸ் மெத்தில் மெக்னீஷியம் எத்திரைடு
எத்தில் ஆல்கஹால் அது என்ன ஆகும்னா இதில் இருக்கிறது தான் என்ன ஆகும் ஒரு புரோட்டனேஷன் ஆகி அது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸோ மீத்தேன் திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் நாட் ஆக்ட் அஸ் அன் electrophile? Will not, very beautiful. This is also very beautiful question, ma. Very beautiful question. Electrophile, which will not act electrophile. Electrophile na electron loving ah irukadum. Electrophile. Okay, ma, I can say this is ammonium cannot act as a electrophile. So that's all. Ammonium cannot act as a electrophile. Okay, va. So now whereas SO3 அப்படி கிடையாது, இட் இஸ் த எலக்ட்ரோஃபைல் ஃபார் சல்ஃபனேஷன் ரியாக்ஷனே ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கோம். அதனால் அதில் வந்து நீ என்ன பண்ணது ஆன்சரை சூஸ் பண்ணிடாத. எஸ், இப்போ வந்து ஒரு அயன் கொடுத்து ப்ரோமினேஷன் CCl3. இப்போ 3 குளோரின் அங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ அந்த எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பாக இருக்குது. அப்போ இட் இஸ் மெட்டா டைரக்டிங் ப்ராடக்ட் தான் அங்கே ப்ராடக்டாக வந்து மெட்டா ப்ரோமோ பென்சாயிக் ஆசிட். நம்பர் ஆஃப் வினைல், இந்த கொஸ்டின் வந்து நான் தவறு செய்த கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நான் தவறு. நம்பர் ஆஃப் வினைல் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் திஸ் வேர்ல்ட். இப்போ இதில் வந்து வினைல் ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நவ் ஹியர் இட் இஸ் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ வினைல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குரூப் தான் வினைல். இதில் இருக்க ஹைட்ரஜன் எண்ணிக்கை 2 2 + 1 3. So how many hydrogen you are having means okay. So what is it? Vinyl. So this one. So 2 + 1 3. Answer வந்து 3 மா. Answer 3 னா இதை டிக் பண்ணோம். இது வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தவறு பண்ணேன். ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. திஸ் கொஸ்டின் நம்பர் ஆஃப் வினைலி ஹைட்ரஜன் ஆட்டமின். ஸோ திஸ் குரூப் இஸ் வினைல் குரூப். இதில் இருக்கிற ஹைட்ரஜன் தான். ஆன்சர் இஸ் ஏ. அதுக்கடுத்தது நான் சம் ஆஃப் சிக்மா ஒன்லி பை பாண்ட்ஸ் இன் திஸ் ஒன். இப்போ இதை நீ போடும்போது நல்லா கரெக்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ CH போட்டு ட்ரிபிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, டபுள் பாண்ட் CH2 போட்டுக்கோ. அகெயின் நீங்கள் C டபுள் பாண்ட் OH. தட்ஸ் ஆல். இப்போ now we are having total number of sigma bonds and pi bond. தனித்தனியாக கேட்டால் பரவாயில்ல, ரெண்டையும் தனித்தனியாக டோட்டலாக கேட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பை பாண்ட் முடிச்சுட்டு 2 3 4. ஸோ பை பாண்ட் வந்து 4 இருக்குது. சிக்மா பாண்ட் என்ன இந்த சைடில் வந்து 1 1 அண்ட் ஹியர் சிக்மா பாண்ட் 2. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் 3 1 4. இங்கே 1 2. வாட் இஸ் திஸ் இஸ் CO. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணுங்கள். ஒரு ஹைட்ரஜனோட 1 இருக்குது, 2 2. ஹியர் இட் இஸ் 1 2. இது வந்து 2 பை பாண்ட் கரெக்டுங்களா? 2 3 4 பை பாண்ட். சிக்மா பாண்ட் என்ன 1 2 3 4 5 6 7 8 சிக்மா பாண்ட். 2 ஆட் பண்ணால் 12 இருக்கா? A is the answer. ஓகேவா? எஸ், பார்க்கலாம் இருங்கம்மா. A is the answer. ஓகே. இப்போ நம்ம பார்க்குறோம் 90 வரைக்கும் வந்தாச்சுமா. எஸ், A is the answer. 91க்கு ஆன்சர் பார்த்துடலாம். 91 எட்னா 12 13 14 வந்திருக்கு. 91க்கு டி கொடுத்துருக்காங்கம்மா. திரும்ப செக் பண்ணுங்கள். டி, திஸ் இஸ் த ஆன்சர். திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 5 பாண்ட் வந்தீங்கன்னா 1 2 3 4 8 + 4 12. பட் இட் இஸ் கிவன் அஸ் a எஸ் பார்த்துக்கோங்க. இட் வாஸ் கிவன் அஸ் a 91.
91க்கு 91 14 கொடுத்துருக்காங்கம்மா. what is it called 14 சிக்மா 1 10 இது ஸோ சிக்மா மாடல் தான் நம்ம கேல்குலேஷன் தப்பு பண்ணியிருக்கோம். 10 வருது. எப்படி வரணும்? இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் போடுறோம். இதை எடுத்துடுங்க. ஓ சரி, 1 2 3 4 5 6 7 8 இந்த இடத்துல த மிஸ்டேக் இஸ் ஹியர்மா. இந்த இடத்துல அப்படி தானே போட்டு விட்டாங்க. இதோடைய அர்த்தம் என்னென்னா திஸ் இஸ் CH2. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? வெரி குட். ஸோ இது ரெண்டு. அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வில் ஹாவ் த sigma pi. Sigma bond will have 10 and it is 4. So your answer is 14. 14 is correct. Okay, now we are moving to the next question. 92. இப்போ பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the product obtained upon reactive ozonolysis. சூப்பர் கொஸ்டின். 2-methyl propane. இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா 2-methyl propane. நல்லா பாருங்கள். திஸ் இஸ் யுவர் propane. இந்த இடத்துல போட்டால் 2-methyl propane. இப்போ இதை உடைச்சிட்டு இந்த பக்கம் ஒரு கூட இந்த பக்கம் வரும். எனக்கு இது அசிட்டோனா தெரியுது, இது ஃபார்மால்டிஹைட். ஸோ ஆன்சர் இஸ் அசிட்டோன் அண்ட் ஃபார்மால்டிஹைட். ஓகே, அதை நீங்கள் டிக் போடுங்க. அசிட்டோன் வித் ஃபார்மால்டிஹைடை டிக் போடுங்க. அசிட்டோன் வித் ஃபார்மால்டிஹைட். இதுதான். That is not correct. Acetone with formaldehyde. Now this is answer is this one, D. Acetone with formaldehyde. Yes ma'am. இது நம்ம 2-methyl propane. 2-methyl propane. That's all. Acetone and formaldehyde. Okay. அடுத்தது வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஓகே. த ப்ராடக்ட் பி இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் டக்குன்னு பார்க்கணும். வெரி குட்மா. வாட் இஸ் திஸ் இஸ் ஃபீனால். இட் கிவ்ஸ் பென்சின் C6H6. குளோரினில் இந்த இடத்துல வரப்போ அடிஷன் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி. 93 ஆன்சர் இஸ் பி. ஓகே. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நான் அவ்வளோ நம்ம பார்த்து வச்சுக்க மாட்டோம். நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த இடம்லாம் வந்து நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் for the children those are preparing. The repeater students-லாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு because you are already investing 1 year here. ஓகேவா? எஸ். Now which of the following is not a greenhouse gas? Greenhouse gas எதுனா not a greenhouse gas. Environmental chemistry வந்திருக்கு. Oxygen is the answer. The violet color compound formed with sulfur containing sodium fusion. Violet color is A is the sodium nitrobrucide. A is the answer. That is called NOS. Okay va? NOS. That is the correct answer. இதெல்லாம் வந்து உனக்கு ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் 1. சிலிக்கா ஜெல் நார்மலாக யூஸ்ட் அஸ் அட்சார்பன்ட். எஸ் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. பேப்பர் குரோமாட்டி இஸ் த பார்ட்டிஷன். எஸ். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரோகார்பன் எஸ். கார்பன் 2 and 3 ஹைப்ரிடைசேஷன் கேட்குறாமா. கார்பன் 2 இந்த இடத்துல பாருங்கள். கார்பன் 2 என்னவா இருக்குது? SP. ஸோ ஆரம்பத்தில் SP இருக்க யாரும் இவனு தான் இருக்கான். அதுக்கடுத்தது வந்து உனக்கு என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. 2 3ல் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். 3. Now this is SP2. 3 is SP2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உனக்கு SP, SP2, SP3மா. ஆன்சர் இஸ் A. This is not correct answer. So 97 is A. Next 90. Next question 98. இது வந்து ஆர்கானிக் அண்ட் ஹைட்ரோகார்பன் லெசனாக இருந்ததால் இவ்வளோ வேகமாக பார்க்க முடியுது. சம்ஸ் வந்து நமக்கு அதுக்கேற்ற ஸ்பீட் வரணும் அப்படின்னா நீನು சம்மை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். ஓகே. என்கெப்டேன் வித் திஸ் ஒன் இட் கிவ்ஸ். என்கெப்டேன் இட் கிவ்ஸ் த டொலியன். இது வந்து நாலேஜ். The product obtained after reaction with the methane with the steam 1273 Kelvin. ஸோ இதுவும் மெமரி. இது வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ஸ்டீமில் வந்து 99க்கு வந்து
it gives that one. இதெல்லாம் வந்து 99 is A is the answer. Carbon monoxide it comes. பார்த்துக்கோங்க புக்கில் என்ன இருக்குதோ அதை நல்லா பார்த்துக்கலாம். Carbon monoxide. And the last one is environmental chemistry. Even though that we will go ahead. What is it? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா effect that can cause when the tolerable limit of drinking வாட்டரில் அதிகமாக ஏதாவது போகும்போது என்ன உனக்கு கிடைக்கும்னா இதை நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா அந்த சல்ஃபேட் இருக்கு பாருங்க, இது அதிகமாகச்சுன்னா அதுக்கு இருக்கிற எஃபெக்ட் வந்து லாக்ஸவேட்டிவ் எஃபெக்ட். லாக்ஸவேட்னா டாய்லெட் நல்லா போயிடும். அந்த தண்ணியில் சல்ஃபர் இருந்ததுன்னா அது ரிப்பீட்டடாக போகிற அந்த சென்சேஷன் வரும். B/3 அதை வச்சு தான் நான் நேற்றுக்கு எடுத்தேன். பார்த்தோம்னா B/3 இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நீ சி பார்க்கறது வேஸ்ட்டு. டி அல்லது ஏ பாரு. இப்போ நான் டி ஃப்ளூரைட்ஸு பார்த்தேன் அப்படின்னா அது வந்து ஃப்ளூரைட்ஸ் வந்து மோட்டிங் ஆஃப் D/2 வந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா திஸ் இஸ் யுவர் D/T. ஸோ மை ஆன்சர் இஸ் ஏ. பியோட ஏ ஒன்று என்ன சொல்லுதுன்னா நைட்ரேட் ஒன்று, ப்ளூ பிபி சின்ட்ரம் ஆனால் தெரியாது, பட் எலிமினேட் பண்ணிட்டு வந்துட்டோம். Answer is for the 100 is B. Okay, Mama. The time up over. Now the time is 12:01. 12:01. நம்ம எக்ஸாக்டாக எப்போ ஆரம்பிச்சோன்னா 11:16க்கு ஆரம்பித்த ஸ்டூடெண்ட் வித் த டைம். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் வித் எக்ஸாக்டாக ஹவு மச் 45 மினிட்ஸில் நம்ம 45 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் வித் டீச்சிங். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ் வித் தட் ஐ ஆம் கம்ப்ளீட்டிங் த வீடியோ. டோன்ட் வேஸ்ட் த டைம். இப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் டைம் கிடைக்குதுன்னு இல்லை, டெய்லி நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாம்பிள் பேப்பர் போடுறேன் ஃபார் த டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் விச் இஸ் அவைலபிள். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா உனக்கு ரேங்கிங் நல்ல ரேங்கிங் கிடைக்கும். டெஃபினட்டாக சீட் இஸ் கன்ஃபார்ம், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ நான் இப்போ இந்த கொஸ்டின் எவ்வளோ முடிக்கிறோம்? 45 மினிட்ஸில் 45 முடிச்சிருக்கோம். ஐ வில் கம் வித் அதர் சாம்பிள் பேப்பர் நெக்ஸ்ட் டே டுமாரோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜஸ்ட்டு வந்து வடிஸ் இருக்க ஒரு கிளான்ஸ்லாம் பார்க்காதீங்க, நல்லா பாருங்கள். எனக்கு வந்து வியூஸ் கிடைக்கிறத தாண்டி அந்த ஹவர்ஸும் கிடைக்கணும், அதுதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப், ஷேர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் அண்ட் ஷேர். ஓகே, தேங்க்யூ.